ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுதான் நான் ரீசெண்டாக போட்ட கேமரா ஸ்டாண்ட். இது நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அன்பாக்சிங் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. வாங்க நம்ம அன்பாக்சிங்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு அந்த இதெல்லாம் நான் பிரிச்சுட்டு தான் மறு வேலை இருக்குது. அதில் பிரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? 4 டப்பாவை போட்டு உள்ளே சொருகியிருந்தான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக எடுக்க பார்த்தாச்சு. பின்னாடி இருந்தது எடுக்கணும்னு எங்கள் அக்கா தான் கடைசியில் சொன்னான். அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்து அந்த லைட்டு உள்ளது தான். லைட்டாக அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அதையும் அந்த மாதிரி சலா டேப்பெல்லாம் பிரிச்சுட்டு எடுக்கணும். அதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் இருந்துச்சு. சொல்லப்போனால் எங்களுக்கு 11ஆம் தேதியே வரணும்னு போட்டிருந்துச்சு. ஆனால் மீஷோவில் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி தான் வர மாதிரி ஆகிட்டு. ஸோ இருந்தாலும் வந்துட்டு நல்லா ப்ராப்ளம் இல்லாமல் நீட்டாக தான் வந்திருக்கு. வாங்க செக் பண்ணலாம். இதுதான் லைட்டு. ஸ்டாண்டும் லைட்டும் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. சரி வாங்க லைட்டு ஸ்டாண்டெல்லாம் பார்ப்போம். எப்படி அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இதை விரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம ஈஸியாக எங்கேனாலும் கேரி பண்ணி கொண்டு போய்க்கலாம். எங்கேனாலும் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம திரும்ப வச்சு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இது வெயிட்டே இல்லை, அந்தளவுக்கு வெயிட்டே கிடையாது. நம்ம எங்கேனாலும் ஈஸி டு கேரின்னு தான் அதில் போட்டிருந்துச்சு. அதனால் ஈஸியாக நம்ம கேரி பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல அந்த கவரெல்லாம் பிரித்து எடுத்துக்குவோம். பிரித்து எடுத்து தனித்தனியாக எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியாக வச்சு எடுத்துக்குவோம். சரி, இதுதான் நம்மளோட பார்ட்ஸ். இதுதான் நம்மளை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த கவரை எடுத்துகிட்டு ஸ்டாண்டை வெளியில் எடுத்துக்குவோம். ஸ்டாண்டை வெளியில் எடுத்து இப்போ விரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு முதல்ல. அதுக்கப்புறம் ஈஸியாகிட்டு பழக உங்களுக்கும் அது ஈஸியாயிரும். வாங்கிக்கோங்க. சரி, முதல்ல ஸ்டாண்டை விரித்து பெருசாக்குவோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கா, அதை லூஸ் பண்ணிவிட்டு அது மேலே இழுத்திங்கன்னா அது லூஸ் ஆகிரும். நம்மளுக்கு மாட்டிக்கிட்டு திரும்ப டைப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணும்னு அளவில் வச்சுட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ டைப் பண்ணிக்கோங்க. மேலே தூக்கிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையே இருக்குது. இப்போ முதல்ல அந்த இதை எடுத்து மாட்டிக்குவோம். முதல்ல இந்த மாதிரி இருக்கா, இதை மேலே மாட்டி நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரிங் லைட் இருக்கா, இந்த ரிங் லைட்டை எடுத்து மேலே மாட்டணும். அதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நானே சுற்றி தான் அதை டைப் பண்ணேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோ இல்லாத மட்டும் காட்ட முடியல, இல்லைன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் சுற்றி டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிங்கு மாதிரி இருக்கும், அதை எடுத்து மாட்டணும். நல்லா டைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங்கு மாதிரி இருக்கிறத எடுத்து மாட்டணும். இதில் என்ன காமெடி ஆகி போச்சுன்னா, முதல்ல அந்த ஃபோனோட தான் மாட்டிட்டு தான் மாட்டணும். மறந்து போய் நான் இதை முதல்ல மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் முழிச்சா பாருங்கள் ஒரு முனி. பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணு. எடுத்துகிட்டு நல்லா டைப் பண்ணிட்டேன். நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கையில் ஒரு வாசர் எடுத்துகிட்டு முழித்தேன். முழின்னு
சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த ரெண்டுத்தையும் முதல்ல எடுத்துகிட்டு இந்த இதை மாட்டிட்டு, அதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து எடுத்து டைப் பண்ணிவிட்டு, அதெல்லாம் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ரிங் லைட்டில் போயிட்டு மாட்டணும். வாங்க மாட்டிடுவோம். அதில் வச்சு நல்லா டைப் பண்ணணும். இதை தான் நான் பண்ண தெரியும், முதல்ல அப்படி பண்ணிட்டேன். சரி, இருந்தாலும் நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஒழுங்கா அந்த இதை மட்டும் மாட்டிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். மாட்டிட்டு இப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இது சார்ஜ் போடுறது இருந்தால் அந்த அடாப்டரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த ஒயரை வச்சுட்டு நீங்கள் அடாப்டரை வந்து ப்ளக்கில் மாட்டிடுங்க. மாட்டிட்டு நம்ம ஒயரு அந்த ரிங் லைட்டோட ஒயரு வந்து அந்த அடாப்டரில் மாட்டிட்டிங்கன்னா ரிங் லைட்டுக்குள்ளே கனெக்ஷன் ரெடி ஆயிடும். இந்த ஒயர் எடுத்து அந்த இதில் மாட்டிடுங்க. சுவிட்சை போட்டுட்டு அந்த பட்டனை எடுத்துக்கணும். சுவிட்சனை போட்டு அந்த பட்டனை ஆன் பண்ணிங்கன்னா லைட் எரியும். பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணியாச்சு. சூப்பராக அழியுதா லைட்டு? ஸோ இந்த மாதிரி 3 கலர் தருவாங்க. 3 கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டு, வார்மு, சம்மர்னு அந்த மாதிரி 3 இது கலர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் டார்க்காகவும் ஆக்கிக்கலாம், லைட்டாகவும் ஆக்கிக்கலாம். நான் உங்களுக்கு பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. பண்ணி காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அவுட்புட்டையும் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.